ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலே என்னென்ன பலாபலன்கள் பெறுவார்கள் என்பதை இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் சொல்ல இருக்கின்றோம். முதலிலே சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் யார்? சிம்ம ராசியிலே சார்ந்தவர்கள் அரசாங்கத்திற்காக, நாட்டிற்காக பிறந்தவர்கள், வீட்டிற்காக அல்ல. அரசாங்க வசியம் உள்ள இவர்களுக்கு அரசாங்கத்திலே உயர்ந்த பதவிகள் அல்லது பதவிகள் என்பது இவர்களுக்கு தாராளமாக அமையும். கோபம் இருந்தாலும் குணம் இருக்கும், அன்புக்கு மட்டும் அடிமையாக இருப்பார்கள், ஆணவத்தை எதிர்த்து மிதிப்பார். அப்படிப்பட்ட சிம்ம ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? மகம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூரம் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்திரம் 1 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் சிம்மராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர். இந்த ஜூன் மாதத்திலே நடக்க இருக்கின்ற 5 பெயர்ச்சிகள், 1 உங்கள் ராசிநாதன் சூரியனுக்கு உரியது, 2 குருவுக்கு உரியது, 3 சுக்கிரன், 4 செவ்வாய், 5 புதன். இந்த பலாபலனையும் கணக்கிட்டு பொது பலனோடு இணைத்து சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே இப்பொழுது நான் சொல்ல கடமைப்படுகிறேன். அதிகார தோரணையும் எடுத்த முடிவையும் மாற்றிக் கொள்ளாத குணமுடைய சிம்ம ராசிக்காரர்கள் இந்த ஜூன் மாதம் சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம். நிதானமாயிருப்பது நன்மையை தரும். பண வரத்து இருக்கும். வேற்றுமொழி பேசும் நபரால் நன்மை உண்டா. புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிப்பீர்கள். வீண் அலைச்சல் ஏற்படும். நீங்கள் நினைப்பது படி மற்றவர்கள் நடந்து கொள்ளதால் டென்ஷன் ஏற்படலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள், அதனால் அலைச்சல் ஏற்படலாம். வியாபாரம் விரிவாக்கும் தொடர்பான பணிகளில் இடையூறுகள் ஏற்படலாம். பழைய பாக்கிகள் வசூலில் தாமதமான நிலை காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை சுமை அதிகரிப்பதுடன் அலைச்சலும் அதனால் சோர்வும் உண்டா. குடும்பத்தில் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை நீங்கும். குடும்ப உறுப்பினர் மூலம் வருமானம் வரும். சொன்ன சொல்லை எப்பாடு பட்டாவது காப்பாற்றி விடுவீர்கள். ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலம் விருந்தினர் வருகையில் செலவு உண்டாகும். பெண்களுக்கு திடீர் கோபம் உண்டாகலாம். நிதானமாய் இருப்பது நல்லது. புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிப்பீர்கள். அரசியல் துறையினருக்கு நிம்மதியான காலமாய் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவீர்கள். உல்லாச பயணமாகவும் அது அமையும். பேசும்போது மட்டும் கவனமுடன் இருப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு அதிக ஆர்டர்கள் கைக்கு வரும். புதிய ஒப்பந்தங்களில் பலவற்றில் கையெழுத்திடுவீர்கள். ரசிகர்கள் விருப்பத்திற்கு ஏற்ற விஷயங்களை செய்து ரசிகர்களை கவருவீர்கள். மாணவர்களுக்கு திறமையாய் செயல்பட்டு கல்வியிலே நல்லதொரு முன்னேற்றம் காண்பீர்கள். கூடுதல் நேரம் படிக்க வேண்டியது இருக்கும். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் புத்துணர்வுடன் காணப்படுவீர்கள். பண வரவு கூடுதலாய் இருக்கும். சேமிப்பு உயரும். குடும்பத்தின் தேவைகள் நிறைவேற்றி கொடுப்பீர்கள். நண்பரிடமே இருந்து வந்த பிணக்குகள் நீங்கி நேசத்தோடு வாழ்வீர்கள். தடைப்பட்டு வந்த சுபகாரிய நிகழ்ச்சிகள் இனிதாக நடக்கும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். பெற்றோர்கள் வகையிலே மருத்துவ செலவுகள் குறையும். வீடு வாகன அமைப்புகள் வாங்குகின்ற நிலை உண்டாகும். தொழில் அதிபர்கள் நல்ல லாபத்தை அடைவீர்கள். வியாபாரிகள் புதிய கிளைகள் துவங்க போட்ட திட்டம் நிறைவு.
உத்திரம் 1ஆம் பாதத்தை உடையவர்கள் சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள். இந்த ஜூன் மாதம் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள். உடல் நிலையிலே நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதாரத்தில் தட்டுப்பாடு வராத கடன் பாக்கிகள் அடையும். பூர்வீக சொத்துக்களில் உள்ள வில்லங்கம் நீங்கும். புதிய தொழில் தொடங்க போட்ட திட்டமும் நிறைவேறும். சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த ஜூன் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய பரிகார தெய்வீக நிகழ்ச்சிகள் என்னென்ன? ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் வழிபாடு செய்வது, செம்பருத்தி அலறி மலர்களால் சூரியனை அர்ச்சனை செய்வது வெற்றிக்கு வழிவகுக்கும். எதிர்ப்புகள் நீங்கும். சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 9, 10 ஆகும். அதிர்ஷ்ட தினங்கள் ஜூன் 2, 3, 29, 30 ஆகும். ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே 8 மணி அளவிலும் மாலை வேளையிலே 6 மணி அளவிலும் பிப்ரவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது. அன்பர்கள் கூர்ந்து கவனித்து தங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து பலாபலன்களை பெறலாம். இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.